சூத்திரம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 40 வருஷத்தில் இந்த விஷயம் நடக்குதுங்க. லாசரு என்பவன் மறுத்து போயிட்டான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து செய்தி வருது. இயேசு கிறிஸ்து 4 நாள் கழிச்சு தான் அங்கே வராரு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்த்தாள் மரியான்னு சொல்லி லாசரோட சகோதரிகள் அங்கே என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்து அழுகுறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, அந்த கல்லை புரட்டி போடுன்னு சொல்லி. அப்போ மார்த்தாள் என்ன சொல்கிறாரா, மரித்து 4 நாட்கள் ஆகிட்டு நாற்றம் எடுக்குவேன்னு சொல்லும்போது அப்போ இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான்னு சொல்லிட்டு பிதா கிட்ட ஒரு ஜெபத்தை ப்ரேயர் பண்ணிவிட்டு லாசருவை வெளியே வான்னு சொல்கிறாரு. மரித்து போய் 4 நாட்களாகி அழுகி போன நிலைமையில் இந்த லாசரு உயிரோடு எழுந்து வந்தாங்க. அந்த விசுவாசம் இருந்தால் கர்த்தருடைய மகிமையை காண முடியும். விசுவாசத்தை துவக்கிறதும் முடிக்கிறதும் கர்த்தர் தாங்க. இயேசு கிறிஸ்து சொந்தராட்சி கொண்ட கிறிஸ்து எல்லாத்துக்கும் இன்னொரு பேர் இருக்கிறன்னா விசுவாசி. அது விசுவாசிக்கு பேர் அர்த்தம் என்னென்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி. அவரே எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். உனக்காக யாரும் செய்து முடிக்கிற, உனக்காக யுத்தம் பண்ணுற, உனக்காக பாவத்தை எல்லாம் சுமந்துச்சு ஆட்டுக்குட்டின்னு சொல்லி முழுசாக கர்த்தர் மேலே விசுவாசத்தை வைக்கிறவங்க பேர் தான் விசுவாசி. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சபை விசுவாசி அந்த சபை விசுவாசி சொல்லி சபைக்குள்ள விசுவாசி சொல்லி பெருமைப்பாட்டிக்கணும். தவிர இயேசு கிறிஸ்து முழுசாக விசுவாசியான வேலையை நடந்திருக்குமா? விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆபிரகாம் எடுத்துட்டாலும் சரி, விசுவாசம் தகப்பனாகி ஆபிரகாம் எடுத்துட்டாலும் சரி, அநேக காரியங்களில் தாவீது எடுத்துட்டாலும் சரி, யோசேப்பு எடுத்துட்டாலும் சரி, தானியேல் எடுத்துட்டாலும் சரி, அநேக காரியங்கள் அநேக ஊழியக்காரன் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் வேதத்தில் எழுதப்பட்டதுக்கு காரணம் விசுவாசிக்கணும். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை என் தேவனிடம் இருக்கிறது. எனக்கு தான் பிரச்சனை பெருசு. கர்த்தருக்கு மிகவும் லேசான காரியம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லி உங்கள் வாழ்க்கையில் என்ன விஷயம் மறித்து போயிருக்கு? சரீர சுகபலன் இல்லையா, இல்லை உங்களுடைய வருமானம் மறித்து போயிருக்கா, எதிர்காலம் மறித்து போயிருக்கா, எந்த விஷயத்தில் நீங்கள் மறித்து போன சூழ்நிலை இருக்கீங்களோ அந்த மறித்த உயிரோடு இருக்கிற தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மகிமையை காணும்படி செய்ய போகிறார். என்பது பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் உதித்தது, எழில் பூமியும் காரம் ஜனங்களையும் விடும். ஆனாலும் கர்த்தருடைய உண்மை விப்பார். அவருடைய மகிமை உண்மை காணப்படும் வார்த்தை பிரகாரமாக அவருடைய மகிமையை நீங்கள் காணணும்னா விசுவாசிக்கணும். அவரை சொந்த ரட்சை ஏற்றுக்கொண்ட நீங்கள் முழுசாக விசுவாசிக்கணும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசம் தகப்பனாக ஆபிரகாம் போல இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை விசுவாசிக்கும் போது அவருடைய மகிமையை நீங்கள் காணும்படி செய்வார். உங்கள் வாழ்க்கையில் எல்லா மறித்து போன காரியங்களும் உயிரோடு எழும்ப செய்து கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். இன்றைக்கி இந்த வசனத்தின் பிரகாரமாக நீங்கள் கர்த்தரை விசுவாசிங்க, அவரே தேவனுடைய விசுவாசிங்க, அவரே சொந்த ரட்சை ஏற்றுக்கொண்டு அவர் வசனத்தை, அவர் வார்த்தையை, அவர் சமூகத்தை, அவருடைய எல்லா காரியங்களும் நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை நீங்கள் காணும்படி கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக. ஆமேன். God bless you.